இடுப்பு கிள்ளது இன்னும் வலிக்குதா? ஓவர் பெயினா இருக்கா? இது வேற ஃபீல்டி. கொடைக்கானல் குளிர்ல 2 பேரும் கம்பைன் ஸ்டடி பண்ணாங்கல்ல, அது. ஜஸ், பையன் பாஸா? ஓ, பையனை பார்த்தா ஹையர் ஸ்டடிக்கே போயிருப்பாண்டி. இல்லடி, பையன் ஒரு பேப்பர் 2 பேப்பர் மிச்சம் வச்சிருப்பாண்டி. ஓ, மிச்சம் வச்ச அரியர்ஸ கம்ப்ளீட் பண்ணுவானான்னு கவலையா இருக்கா? அவன் அங்க வேறொரு பார்ட்டியோட கம்பைன் ஸ்டடி பண்ணி அரியர்ஸ முடிச்சு அடுத்த கோர்ஸுக்கே போயிருப்பாண்டி. மெதுவா கசக்கடி, அவனுக்கு வலிக்க போகுது. மேம், ஜாஸ்மின் அரியர்ஸ பத்தி கவலைப்படுறா மேம். ஸ்டடிஸ கரெக்டா பண்ணா ஏன் அரியர்ஸ் வரப்போகுது? கேட்டுக்க. நானும் அரியர்ஸ் வச்சதே இல்ல. மேம் ஃபாலோ பண்ணு ஜாஸ். உங்களுக்கும் தான். எஸ் மேம். கோ டு யுவர் கிளாஸ் ரூம். ஓகே. ஜாஸ்மின், உன்னையும் தான். வேஸ்டேஜ் எல்லாம் நல்லா அறுத்திருக்காடா. இந்த மாசத்துல இருந்து உனக்கு 3000 ரூபாய் சம்பளம். சரி முதலாளி. 3000 முதலாளி? இந்த வேலைக்காரனுக்கும் கொஞ்சம் சம்பளம் கூட்டி கொடுங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போ, எவனாவது கூட்டி கொடுப்பேன். கவிச்சி பையன். முதலாளி. என்னடா? 3 நாள் லீவ் வேணும் முதலாளி. எதுக்கு? முதலாளி, 5-6 மாசமா இவன் காதலிக்கிற குட்டிக்கு லெட்டர் போடுறான். பதிலே இல்ல. காதல் பூ பூக்கல. அதான் நேரா புறப்பட்டு போய் செடியையே புடுங்கிக்கிட்டு வரலான்னு நினைக்கிறான் முதலாளி. கொப்பன் செத்தது கஞ்சிக்கு காஞ்சி கிடந்த பாவம்னு சொல்லி வேலை கொடுத்தேன். இப்ப குண்டியில கொழுப்பு கூடிருச்சோ. 1 வருஷத்துக்கு கட்டிங் ஆர்டர் வாங்கி கிடக்கு. இதெல்லாம் கொப்பனா வந்தா இருப்பேன். இதெல்லாம் அறுத்து போட்டு நீ எங்க வேணாலும் போய் புடுங்கு. அது வரையும் உனக்கு ஒரு நாள் கூட லீவு கிடையாது. வாழ்றதுக்கே வழி இல்ல. இதுல காதல் மயிர் வேற. உனக்கு லெட்டர் மேல லெட்டர் போட்டு வா விருந்து வைக்கிறேன்னு உன்னை அழைச்சாலாக்க. அதுல காட்டு அக்கறையே இந்த வேலையில காட்டு. 4 காசு சம்பாரி அவ வருவா. அதை விட்டுட்டு இந்த நாதாரி பைய மாதிரி தெரியாத. கேவல பைய. சேட்டையில பாரு. என் அப்பா மாதிரியே முதலாளியும் என் மேல அன்பு காட்டினாரு. அவர் வார்த்தையை என்னால மீற முடியல. அதனால உன்னை நேர்ல வந்து சந்திக்கிற முடிவை மாத்திக்கிட்டேன். என் மேல ஏதாவது கோபம் இருந்தா அதை மறந்துட்டு ஒரே ஒரு கடிதம் போடு ஜாஸ்மின். நான் ஏன் போடணும்? அட்ரஸ் கொடுத்து லெட்டர் போடுன்னு சொல்லிட்டு வந்தோம். ஒரே லெட்டர் கூட போட தோணல அவனுக்கு. அவனே அவ்வளவு ஈகோ பார்க்கும்போது நான் மட்டும் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? அவன் லெட்டர் போடாம நான் போட மாட்டேன். அவன் மறந்துட்டான். What are you doing? நம்ம காலேஜ்க்குள்ள அவனோட லவர் அடிக்கடி வருவான். இப்ப கூட அவன்கிட்ட தான் பேசிட்டு இருந்தா. Shut up. செமஸ்டர்ல என்ன பெர்சன்டேஜ்? 30% மேம். உன்னோட கான்சென்ட்ரேஷன்ல படிப்புல இருக்கறதா இருந்தா வா. இல்லனா அவன் கூட போய் செட்டில் ஆயிடு. Go. ஜாஸ், இனிமே காலேஜ்க்கெல்லாம் வராத. உன் ஆளோட அப்படியே செட்டில் ஆயிடு. பழனி, ஜாஸ்மினுக்கு ஒரு மென்டல் தானே லெட்டர் போடுவான். அதை ஜாஸ்மினுக்கு கொடுக்காத, அம்மாட்ட கொடுத்துரு. ஓகேண்ணா. காதல் கடிதமா? வர்றண்டி. இதுதான் வேலை. இதுக்கு மேல எல்லாம் குறைக்க முடியாது. முதலாளி, நீங்க இங்க மரத்துக்கு விலை பேசிட்டு இருக்கீங்க. அங்க ஒருத்தன் உங்க மானத்துக்கு விலை பேசிட்டு இருக்கான். யாரா? வந்து பாருடா. வாய் உளறிச்சு, வாய் உளறிச்சு. 200வது கடிதம் சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறான். அவளை மறக்க முடியல முதலாளி. பாருங்க, மறக்க முடியலையா? மறக்க முடியல. முதலாளி என்ன இழிச்சா நினைச்சிட்டு இருக்கியா? நம்ம முதலாளிக்கு கல்யாணம் தாண்டா ஆகல.
ஆனா சரக்கு கடை சரோஜா கூட 4 வருஷம் பழகல. முதலாளி அதை மறக்கல. மரத்து விடுவாங்க அந்த மரத்தை மாசமாக்குற வரைக்கும் பழகல. அதை ஒரு மறக்கல. 2 நிமிஷம் முதலாளி அப்ப மறந்துடுவான். கோமதி விடுவா. எல்லாம் வாங்கயா, எல்லாம் வாங்கயா, வாங்கயா. ஊரை கூட்டுற இவ்வளவு ஏண்டா? இடியாப்ப விக்க வந்த இந்திராவை இன்னைக்கு என்னத்தான் வச்சிருந்தாரு. இவரே அவளை மறந்துட்டு இந்த மில்ல கவனிக்கல. ஒரு நிமிஷம் முதலாளி, ஒரு நிமிஷம் மறந்துடும். இவ்வளவு நடந்தும் முதலாளியோட பேரு எந்த பேப்பர்ல வந்திருக்குதா? வராது. ஏன்னா முதலாளி ரொம்ப தெளிவானவர். பொட்டவ கசங்கோ ஆனா வேட்டி ஒட்டுமொத்த மானத்தையும் ஒட்டகத்துல ஏத்திட்டா. இங்க என்ன வேடிக்கை? அவங்க வேலையை பாருங்க, பாருங்க வெளியே. மரகத இந்திரான்னு மானங்கட்டு திரியறவன்ட்ட மரத்தவங்க வந்த பாரு. ஏண்டா அவன் ஒரு பொண்ணை மறக்கிறதுக்கு நான் புலங்கின 9 பொண்ணையும் இழுத்து என்னைய சந்து சிரிக்க வச்சுட்டியடா. ஏன் முதலாளி நான் தான் தப்பா பேசிட்டேன் முதலாளி. தப்பா? இப்ப தப்புற மாதிரி அவனே. டேய் நில்றா, நில்றா டேய். உனக்கு நினைவு வராதுன்னு டாக்டர்ஸ் கைவிட்டிருக்கலாம், உங்க அப்பா கைவிட்டிருக்கலாம். ஆனா நம்ம காதலும் கடந்த கால வாழ்க்கையும் கைவிடாது ஜாஸ்மின். பழைய நினைவுகளை நினைவுபடுத்த உனக்கு நினைவு வரும். மெடிக்கல் செய்யாததை மெடிடேஷன் செஞ்சிருக்கு. உன்னை மறக்க முடியாம தவித்த அந்த நாட்கள்ல நீ ஒரு முடிவெடுத்த. உன்னோட கான்சென்ட்ரேஷன்ல படிப்புல இருக்கிறதா இருந்தா வா, இல்லன்னா அவன் கூட போய் செட்டில் ஆயிடு. கோ. காதல் குருவி அவள காணாம நீயும் ஒரு கண்ணி துறவே. கண்டனால கண்டுக்குள்ள 2 அருவி. காதல் குருவி அவள காணாம நீயும் ஒரு கண்ணி துறவி. காதல் குருவி அவள கண்டனால கண்டுக்குள்ள 2 அருவி. ஓ சிட்டு இப்ப சிட்டு சேர்ந்த காதல் குருவி. அட என்ன சொல்ல உனக்கு இது 2ஆம் பிறவி. காதல் குருவி அவள காணாம நீயும் ஒரு கண்ணி துறவி. ஓ காதல் குருவி அவள கண்டதால கண்ணுக்குள்ள 2 அருவி. சுலபமாய் ஒரு காதல் சுற்றும் பூமி இல்லை. எளிதாய் ஒரு காதல் எவருக்கும் அமையவில்லை. கொரில்லா தாக்குதல் நடத்திவிட்டாள் இவள் குழந்தை போல தூங்கிவிட்டாள். தும்மலாய் காதலை எண்ணிவிட்டாள் இவள் தும்மிய பின்னே மறந்து விட்டாள். எங்கோ ஒலிக்கும் நாடோடி பாடல் என்னையும் உன்னையும் இனங்காட்டும். இலக்கியம் சொல்லும் காதல் எல்லாம் இந்த இளைஞனின் காதலை பார